Hi friends, welcome to Kalanti's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எள்ளு உருண்டை. அதாவது எள் மாவு லட்டு. இந்த ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா 1 கப் எள் எடுத்துர்க்கேன். இந்த கருப்பு எள் வந்து நல்லா கழுவி சுத்தமா கழுவி வெயில்ல காய வச்சு அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. 1/2 கப் பொட்டுக்கடலை, 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இப்போ இந்த எள் வந்து நல்ல மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்தரலாம். எள் கழுவாமல் அப்படியே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நல்ல மிதமான ஃப்ளேமில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்தரலாம். பச்சையாக எள்ளை சமைக்க முடியாது. நான் நல்லா வறுத்துட்டு மணம் வர அளவுக்கு வறுத்து பொடிச்சிடலாம். எள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அதனால் எள் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். எள் சட்னி, எள் சாதம், இந்த மாதிரி எள் உருண்டை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எள் ரெசிபீஸ் வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் சாக்லேட்டுக்கு பதிலாக இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போது நீங்கள் ஆறாமல் அப்படியே அரைச்சிங்கன்னா எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது, பிசு பிசுன்னு ஆகும். அதனால் நல்லா முறுவலாக காஞ்சு சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சிடலாம். இப்போ நான் இதை மிக்சியில் அரைக்கிறப்ப நீங்கள் கண்டினியூஸாக ரொம்ப நேரம் அரைச்சிங்கனாலும் எண்ணெய் வெளியே வந்துடும். அதனால் விட்டு விட்டு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் அரைச்சிங்கனாலே போதும், நல்லா பவுடர் ஆயிரும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சாதான் நல்லாயிருக்கும். ரொம்ப கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸி ரன் பண்ணிங்கன்னா எண்ணெய் வெளியே வந்துடும். அப்படி பண்ண வேண்டாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். இதுக்கப்புறமா பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம அரைச்சி இதோட கலக்க போகிறோம். பாருங்கள், எள் எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது. பொட்டுக்கடலை வந்து 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நல்லா பவுடர் அரைச்சிட்டு அதையும் இந்த எள் மாவோடு சேர்த்துடலாம். ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்த அப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரை இதை கூட சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை நல்லா உதுத்தி விட்டுருங்க. இப்போ அந்த பொட்டுக்கடலை, எள், நாட்டு சர்க்கரை மூணு நல்லா ஃபஸ்ட் வந்து உதிரியாக ட்ரையாக வந்து ஒன்று சேர்கிற மாதிரி கலக்கிட்டு, இப்போ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் சேர்க்குறேன். அந்த தண்ணி சேர்த்தா என்ன ஆகும்னா அந்த சர்க்கரை வந்து தானாக உருகிடும். ஒரு 2 டீஸ்பூன் போதும். நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த சர்க்கரை வந்து நல்லா உருகி வந்துடும். அந்த பதத்துலேயே நம்ம உருட்டிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒன்று சேருது அந்த ஈரப்பதம். நான் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது நீங்கள் தண்ணி சேர்த்து உருட்டினா கெட்டு போகும்னு நினைக்க வேணாம், கெட்டு போகாது. அந்த சக்கரை தான் உருகி வரும். நம்ம நைவேத்தியத்துக்கு இந்த மாதிரி குயிக்காக ஏதாவது இந்த மாதிரி எள்ளு உருண்டை செய்யணும்னா இந்த மாதிரி பாகெல்லாம் காய்ச்சி ஊற்றாமல் நாட்டு சக்கரை போட்டு லைட்டாக சுடு தண்ணி தெளித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை சேருது பாருங்கள். அதனால் உருண்டை ஆகிறதுக்காக லைட்டாக சுடு தண்ணி தெளித்து விட்டுரும். அதுவும் நல்லா சூடாக தெளித்து விட்டிங்கன்னா அந்த சக்கரை உருகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக எள் உருண்டை செஞ்சிட்டோம். பொட்டுக்கடலையும் நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஒரு பாருங்கள் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. பொட்டுக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இந்த எள்ளோடு சேர்த்து பொட்டுக்கடலையும் சேர்த்து ஒரு அருமையான எள் மாவு லட்டு செஞ்சிட்டோம். நைவேத்திய மாவு இது நம்ம செய்யலாம்.
குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த அருமையான ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்தி ஸ்நாக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.